எங்க இருந்து வரீங்க நீங்க? திருநெல்வேலி கோமதிபுரம். கொடுங்க இங்க. இயேசுவை பத்தி சொல்றீங்களா? இயேசு தான் மேடம். கடவுள் யெகோவான்னு ஒரு கடவுள் இருக்கார். என்ன கடவுள்? இவர் எந்த மதத்தை சேர்ந்தவர்? யெகோவா. யெகோவா எந்த மதத்தை சேர்ந்தவர்? எல்லா மதத்துக்கும் அவர் தான். நாங்கள் யெகோவன் சாட்சிகள் மேடம். எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாங்கள் சொல்லிட்டு போகிறோம். சீக்கிரமாக அரசாங்கம் வரப்போகுது, கபடி அரசாங்கம் வரப்போகுதுன்னு சொல்லி நீங்கள் இது படித்து பாருங்கள். இல்ல இதை எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க எனக்கு புரியல, அதை சொல்லுங்க. ஏன்னா நான் ஒரு இந்து மதத்தை சேர்ந்த பொண்ணு. இல்ல இன்னைக்கு காலையில வெள்ளிக்கிழமை எல்லாம் கோலம் போட்டிருக்கோம். நீங்க வந்து கடவுளை பத்தி சொல்றேன்னா எதுக்காக என்கிட்ட சொல்றீங்க அதை சொல்லுங்க. இந்த பகுதி எல்லாருக்கிட்டையும் அவங்க சொல்லிட்டு போகிறோம் மேடம். ஜஸ்ட் என்ன எதுக்காக சொல்றீங்க? இல்லை மேடம். இல்லை ஒரு நிமிஷம் எனக்கு விளக்கம் சொல்லுங்க. இல்லை மேடம், நாங்கள் இந்த பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சந்திச்சு ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் சொல்லிட்டு போகிறோம். சரி, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கேளுங்க, இல்லைன்னா நாங்கள் விருப்பம் இருந்தா இல்ல. இப்போ டோர் பை டோர் வரீங்க இல்லையா? ஆமாம் மேடம். மதத்தை பத்தி தானே சொல்றீங்க. இவர் கிறிஸ்துவ மதமா இல்ல வேற ஏதாவது ஒரு மதமா? கிறிஸ்டின் தான் மேடம் நாங்கள். ஆனால் நாங்கள் யாரும் மதத்தை மாற்றுறதுக்காக மதம் மாத்தல, ஓகேங்க. மாத்துறதுக்கான ஒரு வழிமுறை தானே இதை சொல்றீங்க. அது தப்பு இல்லையா சட்டப்படி? அப்படி இல்லை, அப்படிங்களாட்டும் மேடம். நான் வீட்டுக்குள்ள இருக்கேன், என்னை கூப்பிட்டு என்னை வந்து நான் ஆல்ரெடி வந்து இவங்க வாசல்லே தெரியும் இவங்க இந்துவா முஸ்லீமா மதம்னு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வேலை வெட்டி இல்லாம இது ஒரு தொழிலா எடுத்துக்கிட்டு சுத்துறீங்க. உங்களுக்கு என்ன இதுல ஆதாயம்? இல்லை ஒரு ஆதாயம் இல்லை. ஒரு ஆதாயமோ இல்லைன்னா இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. இப்ப நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா இது வேற மாதிரி ஆயிடும். இப்ப நீங்க எங்க இருந்து வரீங்க எனக்கு அட்ரஸ் கொடுங்க. கொடுங்க. என்ன வேலை இதெல்லாம்? இதுக்குன்னே நீங்க வந்துட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் இல்லை மேடம். அதுவும் உள்ள இருக்கிறவள கூப்பிட்டு வேற கேக்குறீங்க. சரி ஸ்டார்ட் மேடம். சாரி இல்ல, இப்ப நீங்க எனக்கு பதில் சொல்லி ஆகணும். இப்ப நீங்க அடுத்த வீட்டுக்கு எங்கேயும் போக முடியாது. எனக்கு அட்ரஸ் கொடுங்க. எங்க இருந்து வரீங்க, உங்க பேரு, ஐடி கார்டு எல்லாம் கொடுங்க. வேற எங்க ஒர்க் பண்றீங்க எல்லாத்தையும் கொடுங்க. ஏற்கனவே நாட்டுல அவன் சாப்பாடுக்கும் வழி இல்லாம வேலை வாய்ப்பு இல்லாம அவன் தெரிஞ்சிட்டு இருக்கானுங்க என்ன பொழைக்கிறதுன்னு. உங்களுக்கு இது ஒரு பொழப்பா நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கீங்களா? எத்தனை பேர் மதம் மாத்திரத்துக்கு இப்படி எல்லாம் தெரியுறீங்க? இதெல்லாம் ஒரு படிச்ச உங்களுக்கு அழகா? இதெல்லாம் அடுத்த கடவுளை போயிட்டு இது பேயின்றது பிசாசுன்றது இந்த கடவுள் வரப்போறாருன்றது உங்ககிட்ட சொன்னாரா? வந்து கடவுள் எப்படி வந்து சொன்னாரு வரப்போறாருன்னு? இப்ப சொன்னீங்கல்ல என்கிட்ட வரப்போறார் அப்படி சொல்லிருக்கீங்களா இல்லையா? இப்ப அதானே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எப்ப வரப்போறாரு? கூடிய சீக்கிரம்னா நான் சின்ன குழந்தையில இருந்து இதான் சொல்லிட்டு இருக்கீங்க. எப்ப வரப்போறாரு, டைம் டேட் எல்லாம் சொல்லுங்க. நான் எல்லாருக்கும் லைவ் போட்டிருக்கேன். இப்போ எல்லாருக்கும் உங்க நியூஸ் போய் சேரணும் இல்லையா? நீங்க கஷ்டப்பட வேணாம். டோர் டோரா போயிட்டு கதவை தட்டி எல்லாரையும் கூப்பிட வேணாம். சொல்லுங்க. கொடுங்க சார், அதான் லைவ் போட்டிருக்கேன். உங்க இன்ஃபர்மேஷனை கொடுங்க, உலகமே பாக்கட்டும். கொடுங்க. கூடிய சீக்கிரம்னா எப்போ? அந்த நாள் அவருக்கு தவிர வேற யாருக்கும் தெரியாது மேடம். அவருக்கு தெரியாதப்ப உங்களுக்கு எப்படி தெரியும்? பைபிள்ல சொல்லியிருக்காங்க. எங்க எடுங்க, அந்த காலம் எடுங்க, பைபிள் காலம் எடுங்க. எந்த டேட்ல எந்த நாள்ல வரப்போறேன்னு சொல்லியிருக்காரு, எடுங்க. ஸ்கூல்ல குழந்தைங்க படிக்க முடியல, வீட்டுல இருக்க முடியல, தெருவுல எங்க போனாலும் இது ஒரு வேலையை எடுத்துட்டு தெரியுறீங்க. இப்ப நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், எனக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் நீங்க இடத்த கழிக்கணும். இங்க வந்து என் வீட்டுல வந்து என்கிட்டயே வந்து இந்த மாதிரி கடவுள் வரப்போறாரு நீங்க வந்து இதுனா அப்ப என்ன ஆரம்பிக்கிறீங்க? நீங்க மதம் மாத்துறதுக்காக ட்ரை பண்றீங்களா? அப்புறம் வேற என்ன உங்க மோட்டிவ் தான் என்ன? உங்களுடைய கொள்கை அந்த கோட்பாடு தான் என்ன? நாங்கள் மதம் மாற்றது மட்டும் இல்லை மேடம். இன்னைக்கு குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் வந்து அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் ஒரு அக்கௌண்டண்டா இருக்கேன். எந்த ஆபீஸ்ல? ஐடி கொடுங்க சார். இப்போ ஒர்க் பண்ணல மேடம் நான். அப்போ உங்களுக்கே வேலை வெட்டி இல்ல, இதுதான் வேலை, அப்படிதானே? உங்களுக்கே வேலை வெட்டி கிடையாது. அப்ப இது ஒரு தொழிலா எடுத்துக்கிட்டு வீடு வீடா போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள வந்து மைண்ட வந்து மாத்தி கொடுத்துட்டு இருக்கீங்க. இல்ல மேடம், அப்படி இல்ல. அப்புறம் அப்புறம் யாரும் நான் மைண்ட் வாஷ் பண்றது. அப்புறம் எதுக்காக வந்து வீட்டுல கதவு தட்டி பேசுறீங்க? நான் உங்களை கூப்பிட்டேனா? இல்ல. கடவுள் வரப்போறாருன்னு உங்களை யாராவது வந்து நான் கேட்டேனா? இல்ல. வந்து என்ன செய்ய போறாரு? அதான் நான் கேக்குறேன். எப்ப வரப்போறாரு,
எதுல வரப்போறாரு, எப்படி வரப்போறாரு, எதையாவது ஒண்ணு சொல்லுங்க. வேலை வெட்டி இல்ல, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, நோயில் அவதிப்படுறாங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போறீங்க, எதுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க? நீங்க வந்து குணமாக்குறது பேய் ஓட்டுறன்னு சொல்லி எல்லாமும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு வீடியோலயும் ஒவ்வொரு வாட்ஸ்அப்லயும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்புறம் நோயெல்லாம் எப்படி தீர்ப்பாரு சொல்லுங்க? ஹாஸ்பிட்டல் போகாமே தீர்த்துருவாரா? என்னதான் சொல்ல வரீங்க சொல்லுங்க. இப்ப நான் லைவ் போட்ட உடனே ஆஃப் ஆயிட்டீங்க. சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. இன்ஃபர்மேஷன் எதுக்காக? அது என்னது? அந்த ஓபன் பண்ணுங்க, அதுல என்ன வச்சிருக்கீங்க எடுங்க. கூப்பிடுங்க, யார யார கூப்பிடுறீங்களோ கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. அவங்க ஏதோ வீடியோ லைவ் போட்டிருக்காங்களா? கூப்பிடுங்க கூப்பிடுங்க. யார் யார் வராங்க பாருங்க. உங்களுக்கு சீனியர் ஆபீசர் யார், அவரை கூப்பிடுங்க முதல்ல. ஆபீசர்லாம் சேச்சி வாங்க, இங்க வாங்க. வாங்க சேச்சி. கடவுள் வராரா? அதே எப்ப வராருன்னு விலாவரியா கேட்டுட்டு இருக்கேன். சரி வாங்க பிரதர். என்ன வெயிட் பண்ணுங்க. எங்க போறீங்க, எங்க போறீங்க இப்போ? அடுத்த தெருவுக்கா, அடுத்த வீட்டுக்கா? இல்ல இல்ல, நீங்க உள்ள வாங்க. எப்படி இதுக்கு பதில் சொல்லாம எங்க நவர முடியாது. உள்ள வாங்க. நீங்க வரீங்களா இல்ல நான் 100 கால் பண்ணி இப்பவே உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லவா? என்ன வேலை இதெல்லாம் உங்களுக்கு? உங்க பேர் என்ன? ஹலோ, என் பேர் ராஜா. ராஜா. உங்க பேரு? சத்யன். எந்த ஊரு? திருநெல்வேலி. திருநெல்வேலியில எங்க இருக்கீங்க? உள்ள இருக்க மேடம், கொசவன்பாளையம். அட்ரஸ் சொல்லுங்க, ஃபுல் அட்ரஸ், உங்க போன் நம்பர், அட்ரஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க. என் மூஞ்சில யாருக்கு அட்ரஸ்? என் மூஞ்ச பாத்துட்டு இருக்கீங்க. அட்ரஸ் சொல்லுங்கன்னா கொசவன்பாளையம்னா இப்ப கூட பிரகாஷ் நகர். பிரகாஷ் நகர்ல எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அட்ரஸ் சொல்லுங்க. நம்பர் 93 மெயின் ரோடு, கொசவன்பாளையம். உங்க போன் நம்பர் 9444852716. உங்களது? என் பேர் சத்யன், பாலகிருஷ்ணன் நகர், நெல்லிச்சேரியில இருந்து. எந்த அட்ரஸ்? நம்பர் 6/6/8 பாலகிருஷ்ணன் நகர், நெல்லிச்சேரி. உங்க போன் நம்பர் 805655. எந்த ஊழியம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரீங்க? எந்த ஊழியம், அதனுடைய பேரு இல்ல அது எங்க இருக்கு? ஊழியம் செய்றீங்க இல்லையா இப்போ? இதோடைய ஹெட் ஆபீஸ் எங்க இருக்கு? இல்ல இதுக்கு தலைமை வேற ஏதாவது யாராவது இருக்காங்களா? இப்ப வர சொன்னீங்கல்ல, அவங்க எப்ப வருவாங்க? வராங்களா இங்க? தெரியல மேடம், வராங்களா என்ன தெரியல. அந்த நம்பர் கொடுங்க, இப்ப பேசின நம்பர் கொடுங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதா? அப்புறம் எதுக்கு என் வீட்டுல வந்து என்ன மதம் மாத்துறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? பின்ன எதுக்கு வந்து உங்க கடவுளை பத்தி என்கிட்ட சொல்றீங்க? உங்களுக்கு இஷ்டம் இருந்தா கேளுங்க, இல்லன்னா போ சொல்றீங்க. இஷ்டம் இல்லன்னா நான் யாரு உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு? இஷ்டம் இருந்தா நீ ஏன் என்கிட்ட வந்து என் வீட்டை கதவு தட்டி என்ன உள்ள இருக்கிறவள வெளியே வான்னு கூப்பிட்டு பேசுறேன்னா, அப்ப இஷ்டம் இல்லன்னா எதுக்கு நீ வந்து திணிக்கிற? நீங்க வெயிட் பண்ணுங்க. இப்ப நான் இன்ஸ்பெக்டர் இதை கட் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் கால் பண்ணுவேன். வந்து பதில் சொல்லிட்டு போறீங்க நீங்க.